சுயநலம், செல்ஃபிஷ், அழகான வார்த்தை. இது எல்லாருக்கும் தேவை நான் சொல்லுவேன். சுயநலமாக இருக்கிற நீ உன்னை மாத்திரம்தான் பார்க்குறேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது தப்புன்னு சொல்லுவாங்க. என்னை கேட்டால் கரெக்ட். நான் என் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சுயநலம், அது தப்பே கிடையாது. என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலம், தப்பே கிடையாது. நான் நல்லா இருக்கணும், தப்பே கிடையாது. இது சுயநலம். ஆனால் இந்த சுயநலம் பண்ணும்போது, நம்ம சுயநலமாக சில விஷயங்கள் இருக்கும்போது அது எனக்கு மாத்திரம்தான் இருக்கு, எனக்கு தான் பாதிப்பு, எனக்கு மாத்திரம்தான் நல்லது நடக்குதுன்னா பிரச்சனை இல்லை. அடுத்தவன் மூக்க தொடுற மாதிரி பிரச்சனை வருதுன்னா அந்த சுயநலம் இருக்கக்கூடாது. சுயநலன்றது யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம ஜெயிக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில முன்னேறத்துக்கும் அடுத்தவனுக்கு எடுத்து அந்த சுயநலத்துல செய்யக்கூடாது. நான் பண்ணும்போது எனக்கு நானே நான் சுயநலமா சில விஷயங்கள் நான் பண்றேன்னா அந்த பாதிப்பு அடுத்தவங்க இல்லைன்னா செய்யலாம், சுயநலமா இருக்கலாம். இதை புரிதல் உங்களுக்குள்ள இருக்கணும். இது நிறைய பேருக்கு வேறு நிறைய ஒப்பீனியன் இருக்கலாம். ஆனா என்னை கேட்டா சில விஷயங்கள் நீங்க சுயநலமா இருக்கணும். வாழ்க்கையில நீங்க சுயநலமா இருந்தா மாத்திரம்தான் வாழ்க்கையில நீங்க பல இடத்துல ஜெயிக்க முடியும். சில கட்டுப்பாடு வரும், செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கணும், நீங்க ஸ்ட்ராங்கா ஆவீங்க, பீஸ்ஃபுல்லா இருப்பீங்க. தனிமை கூட உங்களுக்கு கொடுக்கும் சுயநலமா இருக்கும்போது. அதுக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கு அந்த சுயநலம் உங்களைய வழி நடத்தும். இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க. சில புரியாதவங்க சுயநலமா நடந்துக்கிறான்னு சொல்றாங்க, அதுக்கு எனக்கு வருத்தமே கிடையாது. ஏன்னா அவங்கள நான் பாதிக்கல. நான் பண்றது அவங்களுக்கு தோணுதுன்னா அது ஏன் தப்பு இல்லை. அவங்க எண்ணங்கள் மாற்றக்கொள்வது அவங்க தான் மாற்றணும். என் சாய்ஸ் கேட்டிங்கன்னா சுயநலமா இருக்கிறது நல்லது. அடுத்தவனை பாதிக்காம இருக்கும்போது அந்த சுயநலம் நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தவனுக்கு பாதிக்குதுன்னா செய்யக்கூடாதுன்றது என்னோட ஒப்பீனியன். நீங்க என்ன மாதிரி இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க எதுல சுயநலமா இருக்கிறீங்க, செல்ஃபிஷா இருந்தீங்கன்னு நினைச்சீங்கனாலே உங்களுக்கு புரியும். பயப்படாதீங்க, நான் எப்பயுமே உங்க கூட இருக்கிறேன். ஜெயிக்கலாம், சந்தோஷமா இருங்க.